இந்த ஆலயம் சமீபத்தில் கட்டப்பட்டதுதான். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அமைப்பு நாராயணனினுடைய அம்சமான நரசிம்ம பெருமாளை 9 விதமாக நாம் இங்கே ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. இது மனிதனினுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விதமாக வளங்களை பெற வேண்டும் என்று ஒரு ஞானத்திற்கும் வீரத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக ஒவ்வொரு நாராயணராக நாம் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் கருடன் இல்லாமல் இருப்பதே கிடையாது. அப்படி இந்த ஆலயத்தில் கருடனையும் ஆஞ்சநேயரையும் நாம் சேவிக்கலாம். இந்த ஆலயத்தில் பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜையை இங்கே விமர்சையாக செய்கிறது. இது புதிதாக கட்டப்பட்டு இருந்தாலும் இந்த ஆலயம் சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்புடன் காணப்படக்கூடிய ஒன்றை நாம் இங்கே பார்க்கலாம். கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமை இது அனைத்திற்குமே இந்த நரசிம்மரை இங்கு வணங்கலாம். வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை நாவலூரில் தாழம்பூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நவ நரசிம்மர் ஆலயம். இந்த ஆலயம் சமீபத்தில் கட்டப்பட்டது தான். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அமைப்பு நாராயணனினுடைய அம்சமான நரசிம்ம பெருமாளை 9 விதமாக நாம் இங்கே சேவிக்கலாம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரசிம்மரும் ஒரு நரசிம்மர் 2 கரங்களுடனும், ஒரு நரசிம்மர் 4 கரங்களுடனும், ஒரு நரசிம்மர் தன்னுடைய வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு இப்படி செஞ்சுலக்ஷ்மியுடனும் மற்றபடி தாயாருடனும் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நம்ம பலவிதமான நரசிம்மரை சேவிக்கிறோம். இங்கு ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. இது மனிதனினுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விதமாக வளங்களை பெற வேண்டும் என்று ஒரு ஞானத்திற்கும் வீரத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக ஒவ்வொரு நாராயணராக நாம் இங்கே பார்க்கிறோம். ரங்கநாதர் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாரோ அப்படியும் நாம் இங்கே ரங்கநாதரினுடைய அம்சமாக நாராயணன் பள்ளி கொண்டு அவரினுடைய திருவடியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பதையும் பார்க்கிறோம். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் கருடன் இல்லாமல் இருப்பதே கிடையாது. அப்படி இந்த ஆலயத்தில் கருடனையும் ஆஞ்சநேயரையும் நாம் சேவிக்கலாம். இந்த ஆலயத்தில் பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜையை இங்கே விமர்சையாக செய்கிறார்கள். பக்தர்களிடத்தில் ஒரு சிறு கட்டணமாக வாங்கி கொண்டு இந்த ஆலயத்தில் சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. இது புதிதாக கட்டப்பட்டு இருந்தாலும் இந்த ஆலயம் சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்புடன் காணப்படக்கூடிய ஒன்றை நாம் இங்கே பார்க்கலாம். கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமை இது அனைத்திற்குமே இந்த நரசிம்மரை இங்கு வணங்கலாம். பிரதோஷ காலங்கள்லையும் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தன்றும் நரசிம்மருக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் மிகவும் விசேஷமாக ருண விமோச்சனம் அப்படிங்கிறது கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நரசிம்மர். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலமாக இருந்தால் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இங்கு நவ நரசிம்மரையும் வந்து சேவிக்கலாம். அகோபிலத்தில் காணக்கூடிய 9 நரசிம்மர் போலவே இங்கு ஒரே இடத்தில் 9 நரசிம்மரையும் நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறலாம். கருடன் மற்றும் ஆஞ்சநேயர், ஸ்ரீராமபிரான், சீதை பிராட்டியார் இப்படி ஒருங்கிணைந்த ஒரு மகாவிஷ்ணுவின் அம்சமாக இங்கு நரசிம்மரை நாம் சேவிக்கிறோம். மனதிற்கு ரொம்ப ரம்யமான ஒரு ஆலயம். கடன் பிரச்சனைகள் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது ருண மற்றும் ரோகம் நிவர்த்திக்காக இந்த நரசிம்மர் ஆலயத்தில் நாம் வந்து இங்கே சேவிக்கலாம். பானக நைவேத்தியம் செய்து நரசிம்மரை வணங்க நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ஆலயத்தில் வெல்லம் தானம் செய்து நரசிம்மருக்கு பானகமும் நைவேத்தியம் செய்தால் நமக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இந்த நாவலூர் தாழம்பூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நவ நரசிம்மர் ஆலயத்திற்கு ஒரு பிரதோஷ காலத்தில் வந்து நம்ம பிரதோஷ கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு அல்லது பௌர்ணமி காலத்தில் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டால்
மனதிற்கு ரம்யமான ஒன்றாகவே அமையும். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் மடிப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நவசக்தி காமாட்சி அம்மன் ஆலயம்தான். நவசக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது 9 சக்திகளும் அடங்கிய இந்த காமாட்சி அம்மன் ரொம்ப ஒரு பிரம்மாண்ட அமைப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் கோவிலுக்கு வெளியிலேயே நின்று பார்த்தோன்னா காமாட்சி அம்மன் ஒரு நல்ல உட்கார்ந்த திருக்கோலம் தான், ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய ஒரு கோவில். ஸோ இங்கே என்ன ரொம்ப பிரதானம் அப்படின்னா கோ பூஜை தான். இங்கே கோஷாலா இருக்குது. ஸோ இந்த கோ சம்ரக்ஷணைன்னு சொல்கிறவங்க பசுமாடுகளை பராமரிப்பதற்கும் பசுமாடுகளுக்கான பூஜைகளும் இங்கே எப்போவுமே விமர்சையாக நடைபெறுகிறது. ஒரு பௌர்ணமி காலமாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, பசுவிற்கான அந்த பூஜைகள் எல்லாமே நடைபெறுகிறது. ரொம்ப ஒரு மனதுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம். இங்கே நமக்கு முருகப்பெருமானினுடைய சன்னதியும் விநாயகரனுடைய சன்னதியுமே பார்க்க முடிகிறது. இங்கே பிரதானமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், இப்படி வீட்டிற்கு எப்பொழுதுமே மங்களங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிகப்பு நிற துணியில் ஒரு தேங்காயை வைத்து அதை கட்டி அங்கே பிரார்த்தனையாக இந்த தேங்காய் எல்லாமே ஒரு பக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கோவில் நமக்கு மடிப்பாக்கத்தில் இருக்கா அப்படின்னா இந்த நவசக்தி காமாட்சி அம்மன் ஆலயத்தை நம்ம சொல்லலாம். இங்கே பக்தர்கள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், ராகுகால பூஜைகளாக இருக்கட்டும், பௌர்ணமி குறிப்பாக சொல்லணும்னா நவராத்திரி இங்கே மிகவும் ரொம்ப சிறப்பாக செய்யப்படும். ஆடிப்பூரமும் இங்கே அம்மனுக்கு மிகவும் விசேஷமாக செய்யப்படுகிறது. சாந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் நமக்கு மாங்காடு மற்றும் காஞ்சிபுரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பையே இங்கே நாம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு அழகு, ஒரு தேஜஸுடன் விளங்கக்கூடிய இந்த அம்மனுக்கு நவராத்திரி சமயத்துலேயும் சரி, நமக்கு ஆடிப்பூரத்துலேயும் சரி, மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலேயுமே மனதிற்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த ஆலயத்தில் பார்க்கும் பொழுது. இங்கே நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் குறை இருக்குது, பித்ருக்களினுடைய சாபங்கள் இருக்குது, இல்லைன்னா பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது, இது அனைத்தும் சரி செய்வதற்கு இங்கே நம்ம பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது ஒரு பிராயச்சித்தமாகவே செய்யலாம். பசுமாடுகளை பராமரிப்பதற்கும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் கோபூஜையில் கலந்து கொள்வதும் நமக்கு பித்ருக்கள் சாபம் மற்றும் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் பலதரமான நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த காமாட்சி அம்மன் ஆலயம் விளங்குகிறது.